பாரதத்தாயை பணிந்து வணங்கும் பாரதத்தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தனா அர்ப்பணமாகும் அவள் தாயிலே தூயமலர்கள் அர்ப்பணமாகும் அவள் தாயிலே தூயமலர்கள் தரும் தரும் கல்விதம் உன்னாளும் கல்வரியா மனந்தரும் தெய்வ வழி உண்டரும் நெஞ்சில் வெஞ்சமில்லாதினந்தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கலந்தரும் ஊக்குடலான் அபிராம் கை கண்களே எல்லாம் வர வீணாட்சி மதுரையாளின குருதர் பாரத நாட்டிலே பிறக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பிறப்பது அறிவத்தையும் எழுச்சிமிக்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே பிறப்பது வாழ்வது இருப்பது இறப்பது மூன்றிலும் சிறப்பான மாவட்டம் நம் கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1982 இருந்து 89 நம்முடைய வழக்கறிஞர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் போகாத ஊர் சித்திரமாக பௌர்ணமி நம்பாக ஆடி மாதம் ஆடி தவறு ஆடி வெள்ளி அம்பாளுக்கு ஆடி தவறு கையாளர் அம்பாளுக்கு ஆடி கொண்டாடி நவராத்திரி விழாக்களுக்கு காந்தி இருக்கிறார் கார்த்திகை கோமாரி மீனாட்சியாக கார்த்திகை மாதம் சுகமான மாலை மாதத்தில் ஆண்டாள் திருவம்பாயினருக்கு திருப்பணியினர் திருப்பாயினர் மாணவி தைவானம் மகர வருடம் முழுவதும் விழா நஷ்ட ஒரு சமயம் அந்த சமயத்தில் சிறப்பான முறையில் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுவது எனக்கு மகிழ்ச்சி உத்தமமாக போகணும். விழாவை நடத்துகிறார். நாம் தான் மகாகவி வாரி தமிழர் ஒன்று வட்டம் எங்கேயும் வாங்க முடியாது. அது எப்படி எங்க வாங்கினாங்க பொருளாக பார்க்க முடியாத ஒன்னே ஒன்று அது எதுன்னா தாயம்னா அத்தகைய தாயன்மை வழிபாடுதான். அதன் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தமற்ற இங்கு நிறைய அம்பாடு போய்தான் விசேஷமாக இருக்கிறது. ஒரு எழுச்சியை உண்டாக்குகிறார்கள். நம்ம பெண்களுக்கு சொல்றதுனால பெரும்பாலும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதராக பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் புதிதாக நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் கண்டுபிடிக்கிறது. முன்னாடியெல்லாம் பெண்கள் எல்லாம் மஞ்சள் சேர்த்து கொடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் குங்குமம் வச்சு வைப்பாங்க.
இப்ப என்னன்னா ஏதோ இதெல்லாம் நம்மளுடைய சமீபத்தில் கூடவே கூடாது. குங்குமம் இங்க முன்னாடியெல்லாம் வீட்டு வாசல கோலம் 4 மணிக்கு எதிர்க்கணும் எல்லாரும் நம்மளுடைய சமீபத்தில். அது இடமா கூட்டி சொல்றாரு 7 மணிக்கு தோணும். நான் 3 மணிக்கு நோய் நொடியா அதிகமாக வர்றதுக்கு காரணம் நாம் தான். நம்முடைய நமக்கு நாளைக்கு தகவல் யாவற்றுமாம் இறைவனுக்கு ஒரு பதில். சுப்பிரமணிய தெய்வம் முழுமையான கடவுள் விநாயகம் விநாயகரை சாமி இருந்தும் அதுவும் அதுல ஒரு பெயரை சொல்லுறோம். அதுக்கு சாத்தியங்கள் சொல்லுவோம். அது சாத்தி இறங்கிட்டா அளவு இருக்காது. அது ஒரு 5 ரூபா. அதுக்கு இன்னும் சாம்சங் அப்படின்னா எல்லாரும் கம்மியில இந்த உடலுக்கு வாழிய வழியை கண்டவர்களாம் வாழி இந்த உடம்புக்கு எவ்வளவோ கம்மி பண்ணணும். கோயிலுக்கு பிடிச்சா வரணும் சொல்லி ஆக இந்த உடம்புக்கு இந்த உடம்புல உயிர் ஓடணும்னா அதுக்கு சாட்சியத்துல நிலையம் இருக்கணும். நம்முடைய தமிழ் உள்ளாட்சி அவையில் ஆலயம் தொழுவது சாலம். கோயிலுக்கு போனது ஒரு அவர்கள் சரியா ஞாயிற்றுக்கிழமையே அந்த கோயம்புத்தூர்ல ஒரு பையன் அந்த காரை தொழில் ஓடியாந்தான். உங்க பேச்செல்லாம் கேட்டேன் சொல்லிட்டு ஒரு புத்தகம் அவன் என்ன சொன்னா 5 நிமிஷம் நம்ம தினசரி ஆகையுடைய சாட்சியத்திலிடம் இருப்போர்களாம். இந்த காலங்களை நீங்க நடந்து போறீங்கன்னா புண்ணியம் செய்வாருக்கு பூமுண்டு நீர் உண்டு என சொல்லியிருக்கார்கள். அதனால் புண்ணியம் செய்யாதான் இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்ப்பு என சொல்லியிருக்கார்கள். அதாவது திருமணத்தில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பத்திரை சார். யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயு. பசுவத்துக்கு விடாது. என்னன்னா மேல பறக்கிறது தபுறது நடக்கிறது குளத்துல அதுக்காக நம்ம சாமிக்கு எல்லாம் வைத்தார்கள். ரிசவத்தை வாகனமா வைத்தார்கள், அன்னத்தை வாகனமா வைத்தார்கள், கிரிய வாகனமா வைத்தார்கள், தேவரை உடலுக்கு குடியாக வைத்தார்கள். அன்றே சொல்கிறார்கள் கடவுள் எல்லா இடத்தையும் நீக்கமல் இருக்கிற காரணத்தால் தான் இங்கு ஆண்டு பாருங்க அம்மா அதாச்சுக்கணும். இன்னைக்கு இந்த காளையாக்காவது வெட்டணும். அம்மா ஏதாச்சும் ஒரு உயிரை கேட்பாரா? அதைத்தான் வள்ளலார் சொன்னார். பசித்திருந்தார் ஆன்மீக பசுமத்தை தனித்திருந்தார் தனியிலே விழித்திருந்தார் விழிப்போடு. அப்படி இருந்தார் என்றால் பதவி கிடைக்கும். இந்த நாகாரி அந்த நாகாரிக்கு அந்த இளைஞனுடைய திருவடிக்கு நாம் ஆளாக வேண்டும். அதைத்தான் யாவற்றுமாம் பசுவுக்கு ஒரு வாயுவை பசுவுக்கு வாயு யாவற்றுமாம் இன்னும் போது கைப்பிடி உண்ணுகின்ற போய் அரசியல் சாப்பாட்டு யாவற்றுமாம் இழக்கு இன்னும் இது மாதிரி எந்த சமயத்தில் எந்த உலகத்திலையும் இருந்ததில்லை. நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த திருமணம் நமக்கு மந்திரம் பூமியை கிழங்கெல்லாம் பொங்குதாமரை. ஒரு பூவுக்கு அழகு கொடுக்கிறது அதெல்லாம் தாமரை நமக்கு கிடைச்சது. ஆமியை கிழங்கெல்லாம் நிறைய கோமியம் கோட்டம் இது 5 பஞ்சகவி சுவாமி அபிஷேகம் பண்ணுவாங்க. கோமிய கிழங்கெல்லாம் கோட்டம் அரசர் கிடையாது. நல்ல முறையை ஆட்சிகள் நாவிற்காரர்கள் நாவிற்கு அழகு நாவிற்காக நமச்சிவாய மந்திரம் எல்லாரும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவோம். அபான வாரத்தை பண்ணுவோம். சுப்பிரமணிய நாமத்தை சொல்லுவோம். அதுக்காகதான் பிள்ளைகளெல்லாம் சுப்பிரமணியம் வந்தாங்க. பிள்ளைகளெல்லாம் முருகன் வந்தாங்க. ஏன் வந்தாங்க? அடிக்கடி
பிள்ளையை அழைத்து போதாவது சுவாமி நினைப்பு அருள் இருக்காங்க. வண்டியும் வந்தாங்க. இந்த நாமத்தை சொல்ல வேண்டியதற்காக சுப்பிரமணியனா சுத்தோங்கிறான், முருகனா முருகுங்கிறான். எல்லாம் துல்லியமா இருக்கிறான். நம்முடைய கோயில வாதிகளும் பிரதானம் கொடுப்பாங்க, சகல பொருள் கொடுப்பாங்க, புதிதாரம் கொடுப்பாங்க. சகல வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதை நம்ம கோயில் பிரதானமாக தெரிகிறது. கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். எல்லாம் இறைவனுக்கு வாசியாக வேண்டும். ஆண்களாருக்கும் மிகுந்த சந்தனம் கூடாதுகள் சரியா வீட்டுல உள்ள பிள்ளைகளெல்லாம் கோயிலுக்கு என்னைக்கும் நடந்துக்கலாம். இப்ப வந்து ஒவ்வொரு நாள் நடக்கிறது. இது நம்ம குருநாம தெரியல. நம்ம எல்லாம் குரு வைக்கணும். நம்முடைய வீட்டுல 3 நாள் அம்பாரம் போவாங்க, 3 நாள் லட்சுமியை போடுவாங்க, 3 நாள் தரத்தினை போவாங்க. தரத்தினை பண்ணி கொள்ளும் பொழுது இரண்டாமரைக்கஞ்சி நிறுவனம் தாங்க வேண்டிய இந்த இரண்டாமரைக்கின்றோ தகவேறும் படித்தால் குறித்தாக உண்டாகப்படும் கண்டாம் விரைவுள் கல்வி வேண்டிய ஒரு பையனை கூட்டி திருக்குறள் செய்யணும் செய்யணும். நான்லாம் படிக்கும் திருக்குறள் பழமொழி ஆதார தொகை இதெல்லாம் பாடத்துக்கு சரியா தான் சொல்லணும். நான் வந்து எம்பியாக இப்பதான் பார்லிமெண்ட் போயிட்டு வந்துட்டேன். பாடத்துக்கு வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். குழந்தைகளுக்கு எல்லாம் பிராண வராதுன்னு சொல்லிவிட கோயிலுக்கு நல்ல நம்முடைய சமயத்தின் எல்லாமே எரிவருக்கு